நல்ல உள்ளம் படைத்த ரிஷபராசி என்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு தொடக்கத்திலேயே ஒரு அற்புதமான வாய்ப்புகள்லாம் வருங்க. தொழில் மற்றும் சுய வியாபாரம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய முடக்கங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் மாறி இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு அடுத்தடுத்து உயர்வான நிலை வந்து கொண்டே இருக்குங்க. கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருந்தாலும் கூட அதுவும் தீர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. கடந்த காலகட்டங்களில் எல்லாம் நீங்கள் பட்ட அவஸ்தையெல்லாம் கொஞ்சம் நஞ்சமில்லை. அதனால் அதெல்லாம் மனசில் வச்சுட்டு கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முதன்மையாக விழிப்புடன் இருங்க. வருமானத்துக்கு ஏற்ற செலவுகளை திட்டமிடுங்க. ஏன்னா சில நேரங்களில் உங்கள் மனசு அந்த மாதிரி உங்களோட வருமானத்தை மீறி செலவுகள் வந்துடுது. குடும்ப உறவுகள் கேட்கும் பொழுது நம்மளால் தட்ட முடியாது. அந்த மாதிரி செலவுகள் எல்லாம் குறைச்சிக்குங்க. அதே மாதிரி வண்டி வாகன பழுதுபார்க்கறது இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த வாரத்தில் நீங்கள் செய்யலாம். ஏன்னா விரயமாக போகக்கூடிய செலவு ஒரு முக்கியமான செலவாக மாறையில் அது விரைவு செலவாக போகாது. சுப செலவுகளும் இருக்குது. கல்யாணம் காட்சி, காது குத்து, இந்த மாதிரியான விசேஷங்களுக்கு போய் மொய் வைக்கிறது அது இதுன்னு அந்த செலவுகளும் உங்களுக்கு இருக்குது. வாரத்தின் தொடக்கத்திலேயே திட்டமிடுங்க. திட்டமிட்டு செலவு செய்யுங்க. உடல்நிலை உஷ்ணத்தில் ஏற்படக்கூடிய அஜீரண சம்மந்தப்பட்ட வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த காலங்களில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால் உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருங்க. ஏன்னா பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு ருசி அப்படிங்கிறது கட்டுப்பாடு இல்லை. தேடி உணவு சாப்பிடக்கூடியவர்கள் யார் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்கள் தான். அதனால் நாவடக்கம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நாவடக்கம் உணவில் மட்டும் கிடையாதுங்க, பேச்சிலையும் தான். ஏன்னா சட்டுன்னு நீங்கள் குடும்ப உறவுகளுக்குள்ள வார்த்தைகளை விட்டிங்கன்னா அப்போ குடும்ப உறவுகள் கொஞ்சம் உள்ள ஒரு பகையாகி அப்புறம் வெறுப்புகள் உருவாக ஆரம்பிச்சிடும். சந்தோஷங்கிறது குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கணும். அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் சந்தோஷம் அடையில அங்கே உங்களுக்கு அற்புதமான யோகங்கள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா சுக்கிர பகவான் உச்சமாகி ஆட்சி பெறக்கூடிய ராசியாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் பெண்களை மதிக்கக்கூடியவர்களாக இருக்கணும், பெண்களை போற்றக்கூடியவர்களாக இருக்கணும். அதனால் இந்த வாரம் முழுக்க மட்டுமல்ல, வாழ்க்கை முழுக்கவே நீங்கள் பெண்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய விஷயங்களை பண்ணுங்கள். நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குழந்தைகளுடைய கல்விக்காக அங்கே இங்கேன்னு அலைச்சல் அதிகமாக தான் இருக்குது, செலவுகளும் அதிகமாக தான் இருக்குது. அது இந்த வாரம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். திட்டமிட்டு குழந்தைகளுடைய விருப்பத்திற்கு என்ன படிக்கிறாங்க அப்படிங்கிறத விட அவர்களுடைய எதிர்காலத்துக்கு என்ன சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் குடும்பத்துடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுங்கள். பணியில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் வேலைப்பளு அதிகமாக தான் இருக்கும். இந்த காலகட்டங்களில் இந்த வாரத்தில் 2-3 நாள் லீவெல்லாம் போடக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரையில் மேலதிகாரிகளுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடிய சூழல் இருக்கும். அப்படியெல்லாம் நீங்கள் தேவையில்லாமல் லீவு போட்டு வேலைகளில் முடக்கம் காமிக்க வேண்டாம். சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் தூக்கி போடணும். அது இந்த வாரத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து விடுங்கள். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிவட்டாரங்களில் பகை உருவாக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், வீண் விவாதங்கள், தேவையில்லாத வெட்டி பேச்சுக்களெல்லாம் தவிர்த்து விடணும். புதிய மனிதர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். அந்த அறிமுகத்தை தொழில் ரீதியாக பணி நிமித்தமாக கிடைக்கக்கூடியதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவர்களிடம் உங்களுடைய சொந்த சுய விருப்பு எல்லாம் பற்றி பேசக்கூடாது. உங்களுக்கு தேவையான காரியத்தை சாதிக்கிறதுக்கான என்ன விஷயமோ அதை பேசுங்க, அது நடக்கும். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. கைகால் சுகம் கொஞ்சம் டயர்டாக இருக்கும், அலைச்சல் இருக்கும், தூக்கங்கள் கம்மியாக இருக்கும். அந்த நேரத்தை பயன்படுத்திட்டு நேரத்துக்கு தூங்குங்க. 2 வேளை குளிங்க. எங்கே போயிட்டு வந்தீங்கனாலும் 2 வேளை குளித்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டிங்கனாலே உங்கள் உடல் பிரச்சனைகள், மனப்பிரச்சனைகள் எல்லாமே தீரும். இந்த வாரம் முழுக்கவே நீங்கள் அனுதினமும் அம்பாளை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. அதுவும் திங்கட்கிழமை காலையில் சிவன் கோயிலுக்கு வெள்ளை மலருடன் சென்று சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபட்டு இந்த வாரத்தை ஆரம்பிங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியமெல்லாம் ஜெயமாகும்.